ஹாய், வெல்கம் டு சங்கேஸ் யம்மி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரைத்த தக்காளி குழம்பு. இது தோசை இட்லிக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷனுங்க. ரொம்பவுமே டேஸ்டியான குழம்பு. இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு தக்காளி, வெங்காயம், வரமிளகாய், பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, இஞ்சி, பூண்டு, தேங்காய், கொத்தமல்லி தூள். இப்போது நான் ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வதக்கிடலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், நம்ம எடுத்து வச்ச 3 வரமிளகாய், கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிவிட்டு நான் இதை நல்லா வதக்க போகிறேன். இப்போது வெங்காயம், இஞ்சி, பூண்டோட பச்சை வாசனை போகணுங்க. நம்ம அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடணும். இப்போது அது வதங்கினதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா இந்த 4ஐயும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போது நம்ம கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிடலாங்க. இது 1/4 கப்பில் நான் ஒரு 3/4 கப் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த கொத்தமல்லி தூள் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகும்போது தாங்க, எண்ணெயில் வதக்கும் போது தான் நம்மளுக்கு நல்ல வாசனை வரும். இப்போது நான் அந்த 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா நம்மளுக்கு வேகணும். அதனால் நான் இப்போது கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூள் 2ம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் நல்லா வேக வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுங்க தக்காளி நல்லா வேகிறதுக்கு. நீங்கள் க்ளோஸ் பண்ணி கூட வேக வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலும் தக்காளி வெந்துடும். இந்த அளவுக்கு தக்காளி வெந்ததுக்கப்புறம் நான் 2 சீல் தேங்காயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த தேங்காய் இந்த தக்காளியோடு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ரெடி ஆகிடுச்சுங்க. இதை எடுத்து ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம அதை ஆற வச்சு அரைச்சாச்சு. இப்போ குழம்பு தாளித்து விட்டுடலாம். அதுக்கு நான் பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கடுகு, 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இப்போது நான் வதக்கி வச்சுருந்தது நான் அரைச்சி வச்சுருக்கேன், ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம உப்பு வேணால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கலாங்க. இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய யம்மியான அரைத்த தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம இட்லி தோசை கூட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. கிட்ஸ் டெஃபினட்டாக லைக் பண்ணுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக அவங்களோட ஃபேவரட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.